சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பார்த்தோம்னா அவங்க ஜானுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜானுவோட பிறந்தநாளில் யாருமே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கும் போது நீ எப்படி எல்லாரையும் வரவழைச்ச அப்படின்னு ஜானு கேட்டுட்டு இருக்கவும், அப்போ தமிழ் ஒவ்வொருத்தரையும் எப்படி வரவழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, ஜானுமா நீங்கள் எதை பற்றி நினச்சி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வருஷம் பாருங்களேன், எல்லாமே நல்ல மாதிரிக்கு அமைய போகுது. நீங்கள் எதை பற்றி நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ஜானு தமிழ் சொல்கிறத பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அடுத்து தான் இங்கே சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ சிபி கிட்ட தமிழ் கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எப்படி இந்த மாதிரிக்கெலாம் செய்வீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்ல போனாக்கி ஜானுமாவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறீங்க. அவங்க ஆசைப்பட்டபடியே அந்த கடையை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறீங்களே, நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஆனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும் போது, எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் உங்களை நல்லாவே திட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது நீ என்ன திட்டினியா, அது எப்போ நடந்தது அப்படின்னு சிபி கேட்டுட்டு இருக்கவும், நீங்கள் காதில் இந்த இதை போட்டிருந்தீங்களா, அந்த நேரத்தில் நான் உங்களை நல்லாவே திட்டுனேன், அதை நான் கவனிக்கல அப்படிங்கும் போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் என்ன திட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் உங்களை நான் திட்டாமல் வேற யாரை திட்ட போகிறா, நீங்கள் ஜானுமாவோட பர்த்டேக்கு வரமாட்டேன்னு சொன்னால தான் நான் கோவத்தில் திட்டுனேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், சிபி வழக்கம் போலயே தமிழ்கிட்ட எரிச்சலோட பேசிட்டு போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. உடனே ஜானு சொல்கிறாங்க, மீனா உனக்கு நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, உடனே அது எப்படி எத்தனை நான் மறக்க முடியும் அப்படிங்கவும், உடனே தமிழ் எல்லாருமே பார்க்குறாங்க, என்னாச்சு நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும், அப்போ ஜானு சொல்கிறாங்க, நாளைக்கு என் கணவரோட திதி நாள் நாளைக்கு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ஓஹோ நாளைக்கு தாத்தாவுக்கு திதியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஜானு மீனா கிட்ட சொல்கிறாங்க, நான் ஐயருக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அவர் சாதனம்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிரு. அது மட்டும் இல்லாமல் உன் மாமாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அதையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதையும் ஒன்று கூட மறக்காமல் நீ வாங்கி வச்சிடணும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கத்த நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் வாங்கி வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனாலும் ஜானு ஒரு இது சோகத்தோடு இருக்கும்போது, அப்போ மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை உண்மையை சொல்ல போனால் திதியை உங்கள் பையன் தான் பண்ணணும், ரத்த சொந்தம் உள்ளவங்க தான் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எல்லா வருஷமே நம்ம இந்த மாதிரிக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானுவும் சோகத்தோட போகிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் மீனா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை அந்த லிஸ்ட்டை கொடுங்க, எல்லாத்தையும் நானே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கும் போது நீ ஒன்றும் பண்ண வேண்டான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா கோவத்தோட போகிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா எல்லாருமே திதி கொடுக்கறதுக்காக வந்துடவும், அப்போ ஐயரும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அப்போ எல்லாரும் இருந்துட்டு இருக்கும்போது உடனே அமுதா கணேஷ்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கு திதி இந்த தமிழ் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இந்த குடும்பத்துக்கும் இவளுக்கு என்ன சம்மந்தம், இவ என்ன ரத்த சொந்தக்காரியா என்ன அப்படிங்கும் போது, நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்களே, இதை பற்றிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கவும், அப்போ கணேஷ் சொல்லிட்டாங்க, அங்கே பாரு அமுதா, இப்போ நான் சொன்னால் மட்டும் எல்லாரும் கேட்டுற போகிறாங்களா என்ன, ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, என்ன தான் திட்டுவாங்க, அதை வாங்கி கட்டிக்கிட்டு நான் அந்த மாதிரிக்கு நின்றுட்டு இருக்கணும். அதனால இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியலை. சரி திதி கொடுக்கறதுனால இப்போ இங்கே ஒன்றும் நடக்குதுன்னு மாற போகிறது கிடையாது, அதனால ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், அவங்க செய்கிறத நம்ம கூட இருந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உடனே இப்படி பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே ஐயர் ஜானுக்கிட்ட கேட்குறாங்க, எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அவங்களும் ஆமாம் நீங்கள் சொன்னது எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. சரி திதி யார் கொடுக்க, அதாவது யார் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே சிபி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ சிபியை காட்டுறாங்க, இவன் என்னுடைய பேரன், இவனும் அவன் ஒய்ஃப் தமிழ் நீ வா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வராங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கும்போது, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மகன் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு ஜானு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா உங்கள் கணவருக்கு திதி கொடுக்குறதா இருந்தால் ஒன்று உங்கள் பையனோ இல்லைனா உங்கள் பொண்ணை தான் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரிக்கு உங்கள் பேரனோ அவங்க ஒய்ஃப்லாம் அப்படி கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுத்தாக்கி அவங்க ஆன்மா சாந்தி அடையாதுமா அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ஜானு ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. அப்போ உடனே ஐயர் சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேளுங்க, இந்த மாதிரிக்கு செய்கிறதில்ல எந்த வித புண்ணியமும் கிடையாது அப்படிங்கும்போது, அப்போ ஜானு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு வழி தெரியல, நான் சொல்கிறது கேளுங்க, என் பையனும் இப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலை,
அதனால் வந்து நீங்கள் சிபியை வச்சு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வேறு ஐயரும் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானு மீனா வந்து காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கும் போது அத்தை அங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே வந்து ஜானு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா பிரகாஷை வந்து தமிழை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. பிரகாஷும் ஜெயராணியும் சேர்ந்து அவங்க பார்த்தோம்னா வந்து திதியை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கவும் ஜெயராணி அப்போ பிரகாஷோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க திதியெல்லாம் கொடுக்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானுவும் மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த தமிழ் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்களா, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே ஜானு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க தமிழ் அப்படிங்கும்போது உடனே தமிழ் திருப்பி பார்க்குறாங்க. அப்போ ஜெயராணியே பார்க்குறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் வந்து என்ன ஜானுமா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கும்போது என்ன தப்பு பண்ணினியா, இங்கே நீ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த அதாவது எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சனோ அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கும் போது இப்போ மீனா சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்த இடம் தான். அன்னைக்கே இவளை ஆபீஸ் விட்டு போக சொன்னோம்ல, அப்போ நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி இவளை அனுப்பியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன. ஆனால் அந்த தமிழோட பேச்சை கேட்டுட்டு தான் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. பார்த்தீங்களா இவ இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, அதாவது இவ முகத்தில் முழிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். ஆனால் இவளே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. நீ எப்படி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் புருஷனை அப்படி கூட்டிட்டு வந்து இதெல்லாம் நீ செஞ்சிருப்ப அப்படின்னு தமிழை போட்டு திட்டவும் உடனே வந்து தமிழ் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஜானுமா நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும்போது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் உங்ககிட்ட இதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டவும் அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து பிரகாஷோட வீல்சேரை அப்படியே வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க ஜெயராணி சொல்கிறாங்க, தமிழ் நீ கூட போ அப்படிங்கும்போது அப்போ காரில் இவங்களாம் ஏறிடுறாங்க. ஏறினதுமே தமிழ் வந்து காரில் ஏறுறதுக்காக வரும்போது ஜானு அதுக்கு முன்னாடியே காரை எடுங்க அப்படின்றாங்க. பார்த்தோம்னா தமிழை வந்து அப்படியே அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழ் வந்து அதிர்ச்சி அடையவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து ரொம்பவே கோபத்தோடு வந்துருந்தாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இவளுக்கு இவ்வளோ தூரம் இடம் கொடுத்தனால தான் அவள் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவள் என்ன பண்ணியிருக்கிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானுவும் தமிழ் மேலே ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ஜெயராணி கண்கலங்கிட்டு இருக்கவும் அப்போ தமிழும் சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா பண்ணுறதுக்குன்னு தெரியல, இந்த அளவுக்கு ஜானுமா கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இப்போ நான் அங்கே எப்படி நான் வீட்டுக்கு போவேனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அவங்க இந்த அளவுக்கு உன் மேலே கோபமாக இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது இப்போ ஜெயராணி சொல்கிறாங்க, தமிழ் நான் தான் சொன்னோம்லாம் வேண்டான்னு, ஆனால் நீ தானே இதை பண்ண, இப்போ பார்த்தியா என்ன நடந்திருக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும் அம்மா இப்போ வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலம்மா, எப்படியாவது இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டு நான் இப்படிலாம் பண்ணினேன். ஆனால் ஜானுமோட கோவம் கொஞ்சம் கூட குறையாமல் இந்த அளவுக்கு அவங்க ஆவேசப்படுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தாத்தாவோட திதியை வந்து அப்பா அதாவது மாமாவும் நீங்களும் தான் செய்யணும், அதுதான் வந்து ஐயர் சொன்னார், அதுதான் நானும் செஞ்சேன். இல்லை நான் என்னம்மா தப்பு பண்ணேன், ஆனால் ஜானுமாவும் அத்தையும் என்னை புரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு அவங்க என்னை திட்டிட்டு போயிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாரு தமிழ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நீ வீட்டுக்கு போனால் கூட அவங்க ரெண்டு பேரும் கோவமாக இருப்பாங்க, இன்னும் சிபி திரும்பிக்கு வர இந்த விஷயம் தெரிஞ்சால் அது வரை என்ன நடக்க போதோ தெரியல, எனக்கு பதட்டமாகவே இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து கோவத்தோடு வரவும் மீனா வந்து சொல்கிறாங்க, அத்தை இன்னைக்கு ரெண்டில் ஒன்று முடிவு எடுத்தே தீரணும், இந்த ஜெயராணி இந்த ஆபீஸில் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழுக்கு நீங்கள் ரொம்பவே இடம் கொடுத்துட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா, இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கவும் அப்போ இதை பார்த்துட்டு கணேஷ் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஊதி பெருசாகிக்கிற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.